மீச வச்ச சொரிநாய் நக்கீரன் கோபால் திமுக இருந்து எலும்பு துண்டை வாங்கி தின்றது மட்டும் இல்லாமல் அதுக்கான வேலைகளையும் செய்கிறது தான் அவனோட பொழப்பு. இத்தனை வருஷமாக கோமால இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ அவனோட நடவடிக்கைகள் எல்லாம் வித்தியாசமாகவே இருக்குது. என்னன்னா, தளபதி விஜயை பற்றி அவனோட பத்திரிகையில் ரொம்ப கேவலமாக எழுதியிருக்கான். தளபதி விஜயோட வண்டியில் பெண்கள் உள்ளே இருந்தது அந்த மாதிரி அவர் கொஞ்சம் வித்தியாசமாக திருக்கி எழுதியிருக்காரு. அதாவது அந்த ஹெட்லைனை பார்த்து மக்கள் விஜயை தப்பாக நினைக்கணும், அதுதான் அவனோட டார்கெட். ஸோ அது நடந்துட்டு இருக்கு, பரவாயில்லை. இந்த சொரிநாயிட்ட 2 கேள்விகள் கேட்கணும். என்ன அப்படின்னா, தளபதி விஜய் இத்தனை வருஷமா சினிஃபீல்டில் இருக்காரு, திரைப்படத்தில் நடிச்சுட்டு வராரு. ஸோ இத்தனை வருஷமாக அவர் காருக்குள்ளே எந்த பொண்ணும் போகலை, அவரோட வேனுக்குள்ளேயும் எந்த பொண்ணும் போகலை. அவர் அரசியலில் வந்த உடனே மட்டும் எப்படி இந்த பெண்கள் உள்ளே வர ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற கேள்வி முதல்ல வருது. 2வது கேள்வி, ஒருத்தரோட வேனுக்குள்ளே இல்லைனா வண்டிக்குள்ளே பெண்கள் வந்தால் என்ன தவறு, அப்படி அங்கே என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கொத்தடிமை நக்கீரன் கோபால்கிட்ட கேட்டே ஆகணும். இந்த நக்கீரன் கோபால் தான் வாங்குற எலும்பு துண்டுக்கு பேசுகிறாங்கிறது உண்மைதான். ஆனால் திமுக கொத்தடிமைகள் கொஞ்சம் கூட அறிவில்லாமல் இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது தான் ரொம்ப மோசமான விஷயம்.